Hi friends, hope everything goes well. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 3rd வீக் கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? செகண்ட் வீக் ஃபர்ஸ்ட் வீக் கான கரண்ட் அஃபேர்ஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். சோ மறக்காம அந்த ரெண்டு வீடியோவும் பாருங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸும் பாத்தீங்க அப்படினா நம்ம Telegram சேனல்ல அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். சோ அதுவுமே வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. பிரீஃபா அதை வந்து படிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும் ஃபார் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு. ஓகேங்களா? Telegram சேனலுக்கான லிங்க்குமே வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ நம்ம kaneeshreenalogics ஆப்பை வந்து யாராச்சும் இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன். சரிங்களா? நம்ம KRLogics ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா எலைட் பாஸ் வாங்கினீங்க அப்படின்னா பேங்க் எக்ஸாமுக்கு தேவையான ஃபுல் கண்டென்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது அவைலபிளாக இருக்கும் இந்த எலைட் பாஸில். ஓகேங்களா? ஆப்டியூட், இங்கிலீஷ், ரீசனிங்கு, எல்லா பேங்க்கோட பிடிஎஃப், பேங்க் எக்ஸாம் ரிலேட்டடான பிடிஎஃப், கரண்ட் அஃபேர்ஸ், மார்க் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பேங்க் எக்ஸாமுக்கு தேவையான எல்லா கண்டென்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஷாட்டாக உங்களுக்கு இந்த எலைட் பாஸில் அவைலபிளாக இருக்கும். ஸோ மறக்காமல் ரிலீஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க பேங்க் எக்ஸாமுக்கு அப்படின்னும் போது அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பிளாட்ஃபார்ம் பதிலாக ஒரு பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணோன்னா உங்களுக்கு ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் அவைல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மந்த்லி மேகசின், மந்த்லி பூஸ்டர்ஸ்னு சொல்லிட்டு தனித்தனியாக வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். எதுலாம் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தனியாக வாங்கினீங்க அப்படின்னா. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 499 பார்த்தீங்கன்னா 1 இயர் வேலிடிட்டிக்கு வந்து இந்த ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ மறக்காமல் ரிலீஸ் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் அவைல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா. ஓகேங்களா? ப்ரீவியஸாக எலைட் பாஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே கவரேஜஸ் ஆகிடும். ஸோ தட் நீங்கள் எலைட் பாஸ்க்கு போகிறதுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? இதை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு எலைட் பாஸ் வந்து இன்னும் இப்போ ஆஃபரில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாலே மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? எக்ஸாம் ரிலேட்டடான அப்டேட்ஸ், நோட்டிஃபிகேஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் டெலகிராம் சேனல் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ப்ளஸ் டே வைஸ் கரண்ட் அஃபேர்ஸும் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். ஓகேங்களா? ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வாங்க கரண்ட் அஃபேர்ஸ் 3rd வீக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பேங்கிங் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா HDFC Bank in partnership with Visa, ஓகேங்களா, launch a FIFA themed version of which credit card for digital first customers கோசரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா HDFC பேங்க்கோட சேர்ந்து விசா கார்டு அவங்களும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு FIFA themed வெர்ஷனான ஒரு கிரெடிட் கார்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனுடைய நேம் என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா பிக்சல் ப்ளே டிஜிட்டல் கிரெடிட் கார்டு அப்படின்னு கூடிய ஒரு கார்டு தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. HDFC பேங்க்கும் ப்ளஸ் வந்து விசா அவங்க அதாவது விசா கிரெடிட் கார்டு சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீச்சரை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? டிஜிட்டல் ஃபர்ஸ்ட் கன்சியூமர்ஸ் அப்படின்னு கூடிய ஒரு கிரெடிட் கார்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஃபிஃபாவோட தீம் வெர்ஷனில். ஓகேங்களா? ஸோ அதனுடைய நேம் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா பிக்சல் ப்ளே டிஜிட்டல் கிரெடிட் கார்டு அப்படின்னு கூடிய ஒரு கார்டு தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் த தீம் ஆஃப் த medium term strategy to 2026-29 launched by the Reserve Bank of India RBI வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. டு ஸ்ட்ரென்தன் என்ன பர்பஸ்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா டு ஸ்ட்ரென்தன் இட்ஸ் ரோல் ஆஸ் எ குளோபல் சென்ட்ரல் பேங்காக. ஓகேங்களா? ஸோ குளோபல் சென்ட்ரல் பேங்காக வந்து பண்ணுறதுக்கோசரம். ஓகேங்களா? அதனுடைய ரோலாக பண்ணுறதுக்கோசரம் RBI வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மீடியம் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியாக வந்து ஒரு ஃபீச்சர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதனுடைய நேம் என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா உட்கஷ் 2029 அப்படின்னு கூடிய ஒரு ஃபீச்சர் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? யாருன்னா RBI தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் டேர்ம் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உட்கஷ் 2029. ஓகேங்களா? இந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த பீரியட் இதில் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2026 இருந்து மார்ச் 2029 வரைக்கும் கவர் ஆகக்கூடிய அந்த பீரியட்ஸ் எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா உட்கஷ் 2029 அப்படின்னு கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜியில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வேர்ல்ட் கிளாஸ், அதாவது உலக லெவலில் இருக்கக்கூடிய கிளாஸு ப்ளஸ் வந்து ஃபுல் சர்வீஸாக பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்காக இருக்கிறதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா குளோபல் சென்ட்ரல் பேங்காக வந்து ரோல் பண்ணுறதுக்கோசரம் இந்த உட்கஷ் 2029 அப்படின்னு கூடிய ஒரு ஃபீச்சரை வந்து கொண்டு வந்திருக்காங்க மீடியம் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியாக. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பாப் வேர்ல்ட் லைட் launched by Reliance Jio and Bank of Baroda is designed specifically for which users. எந்த யூசர்ஸ் கோசரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸ் ஜியோவும் ப்ளஸ் வந்து பேங்க் ஆஃப் பரோடாவும் சேர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாப் வேர்ல்டு லைட் அப்படின்னு கூடிய ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ என்ன ஸ்பெசிஃபிக்கலாக யாரை வந்து டார்கெட் பண்ணி எந்த யூசர்ஸை வந்து ஸ்பெசிஃபிக் யூஸ் பண்ணுறதுக்கோசரம் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபீச்சர்ஸ் வந்து யூசர்ஸ் ஃபோனில் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்களுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாப் வேர்ல்டு லைட் அப்படின்னு கூடிய ஒரு ஃபீச்சர் தான் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஜியோவும் பேங்க் ஆஃப் பரோடாவும் சேர்ந்து
வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஃபோன் யூசேஜ் பண்ணுறதுக்கோசரம். ஓகேங்களா, எதில் பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபோனில் ப்ரைமா 4G அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் பேங்கிங் சர்வீஸை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கோசரம் ஸ்மார்ட் ஃபோன் யூசர்ஸ்க்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீச்சர் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அக்கார்டிங் டு த ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் படி ஏடிபி பேங்க் ரிப்போர்ட் படி ஏப்ரல் 2026 இந்தியாஸ் ஜிடிபி growth forecast for financial year 27 was revised to எவ்வளோ வந்து ரிவைஸ் மீன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ப்ரீவியஸாக இந்த இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணியிருக்காங்க டியூ டு சம் ரீசன்னால. அதனுடைய ஜிடிபி எவ்வளோ ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா 6.9% வந்து ஃபோர்காஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா 6.5% வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணி 6.9% வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஜிடிபி growth வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா according to the March 2026 survey by National Bank for Agriculture and Rural Development, what percentage of rural household expect income growth in financial year 27? எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்சன்டேஜ் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரூரல் ஹவுஸ்ஹோல்டு வந்து இருக்கும் எக்ஸப்ட் பார்த்தீங்கன்னா எதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இன்கம் growth தவிர்த்து. ஓகேங்களா, எதன் படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 2026 சர்வே படி யார் பார்த்தீங்கன்னா பை நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அவங்க எடுத்த சர்வே படி பார்க்கும்போது எவ்வளோ பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா 69.5% வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூரல் ஹவுஸ்ஹோல்டாக வந்து இருக்காங்க எக்ஸப்ட் அதில் பார்த்தீங்கன்னா இன்கம் growth தவிர்த்து. ஓகேங்களா, எக்ஸப்ட் இன்கம் growth இன் ஃபினான்ஷியல் இயர் 27 தவிர்த்து 69.5% வந்து இந்த ஃபினான்ஷியல் இயர் 26-27 வந்து இது சர்வே வந்து கண்டக்ட் பண்ணதில் தெரிஞ்சிருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா as per the report by State Bank of India, India's GDP growth for financial year 27 is estimated to be in which range? எந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 26-27 இந்தியாவோட ஜிடிபி growth forecast வந்து யார் பண்ணியிருக்காங்கன்னா SBI பேங்க் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, SBI பேங்க் வந்து இதை ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனுடைய எஸ்டிமேஷன் எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா 6.8 to 7.1%க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஜிடிபி growth வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க. யார் ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா the master directions and exchange of notes and coins issued by the Reserve Bank of India mandate banks to provide currency exchange service. எதை வந்து mandate பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா to provide currency exchange service வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அண்ட் நான் டிஸ்கிரிமினரி, அதாவது அதுக்கு எந்த சார்ஜஸும் இல்லாமல் ஃப்ரீ அண்ட் நான் டிஸ்கிரிமினரியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து பப்ளிக் வந்து இந்த சர்வீஸ் கொடுக்குறதுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து மேண்டிட்டரியாக வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சர்வீஸ்க்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த பாரத் மேரிடைம் இன்சூரன்ஸ் பூல், அதாவது BMI பூல் approved by the union cabinet வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. will be backed by a sovereign guarantee of எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா 12,980 crores வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பண்ணியிருக்காங்க. என்ன பர்பஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா டு கவர் ரிஸ்க் கவரேஜஸும் ப்ளஸ் வந்து குளோபல் அன்சர்டனிஸும் வந்து கவர் பண்ணுற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாரத் மேரிடைம் இன்சூரன்ஸ் பூல் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கேபினெட் எவ்வளோ அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 12,980 crores வந்து இதுக்கு பண்ணியிருக்கக்கூடியது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா யூனியன் கேபினட் அப்ரூவ்ட் அண்ட் இன்க்ரீஸ் இன் டியர்னஸ் அலவன்ஸ், டிஏ வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் 58% to what percent எஃபெக்டிவ் January 1, 2026 பார்த்தீங்க அப்படின்னா இப்போ யூனியன் கேபினட் வந்து ரீசெண்டாக அப்ரூவ் பண்ணியிருக்காங்க டிஏ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு 58% எவ்வளோ பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 60% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 2% வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, டிஏ வந்து அலவன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான அப்ரூவ் வந்து யூனியன் கேபினெட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு பேங்க் அப்ரூவ்ட் எ லோன் ஆஃப் $225 million ஃபார் விச் ப்ராஜெக்ட், எந்த ப்ராஜெக்ட் கோசரம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா $225 million வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானோட ஹைவே மாடர்னைசேஷன் ப்ராஜெக்ட் பர்பஸ் கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க் வந்து $225 வந்து மில்லியன் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது அவ்வளோ அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. என்ன பர்பஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராஜஸ்தானோட ஹைவே வந்து மாடர்னைஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் கோசரம் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆந்திர பிரதேஷ் கேபிட்டல் ரீஜியன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி பிளான்ஸ் டு ரைஸ் 15,000 crore ஃபார் டெவலப்பிங் விச் கேபிட்டல் சிட்டி, எந்த கேபிட்டல் சிட்டியை டெவலப் பண்ணுற விதமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திர பிரதேஷில் இருக்கக்கூடிய ஒரு கேபிட்டல் சிட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீஜனல் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி வந்து
எவ்வளோ அமௌண்ட், அதாவது 15,000 crore அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணுறதுக்கோசரம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எந்த பிளேஸ் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா அமராவதி அந்த பிளேஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கோசரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15,000 crore வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் பண்ணியிருக்காங்க. எங்கெங்கேருந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க்கும் ப்ளஸ் வந்து ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்ல இருந்தும் சேர்ந்து ரெண்டுமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 15,000 crore வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா அமராவதியை வந்து இன்னும் அதிகமாக வந்து அதுக்கான ஒரு டெவலப்மெண்ட் பர்பஸ் கொண்டு வரதுக்கோசரம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா the Securities and Exchange Board of India extended the registration validity for NPOS on the social stock exchange from 2 yearsல இருந்து எத்தனை இயராக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, அதோட வேலிடிட்டி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்க. ஃபர்ஸ்ட் NPOS அப்படின்றது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு தான் வந்து NPOSன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்றது தான் NPOSன்னு சொல்லுவாங்க. அதனுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் பீரியட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 வருஷத்துலேருந்து 3 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ். ஓகேங்களா. ஸோ 2 இயர்ஸில் இருந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அதனுடைய வேலிடிட்டியை. ஓகேங்களா. என்ன பர்பஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய ஃப்ளெக்சிபிலிட்டி, ஆப்ரேஷன் ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து இன்னும் அதிகப்படுத்துறதுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த ஃபினான்ஷியல் Intelligence Unit India signed an MOU with which regulator to combat money laundering வந்து தடுக்கிற விதமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் இந்தியாவும் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெகுலேட்டரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இன்னொன்று என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா செபியோட சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் இந்தியாவும் செபி செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாவும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா டு மணி லாண்டரிங் மற்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கிறதுக்கோசரம். ஓகேங்களா. ஃபினான்ஷியல் கிரைம்ஸு மற்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடுக்கிற விதமாக இந்த MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் ஃபார்வர்ட் லான்ச்டு பை த அஜய் பாங்கா எய்ம்ஸ் டு இம்ப்ரூவ் வாட்டர் செக்யூரிட்டி ஃபார் ஹவு மெனி பீப்புள் பை 2030 ஓகேங்களா. 2030 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாட்டர் ஃபார்வர்ட் அப்படின்னு கூடிய ஒரு இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா அஜய் பாங்கா அப்படின்றவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதனுடைய எய்ம் என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா இம்ப்ரூவிங் வாட்டர் செக்யூரிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணுற விதமாக இதன் மூலமா பார்க்கும்போது கிட்டத்தட்ட இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 பில்லியன் பீப்புள் வந்து இதுக்கான ஒரு பெனிஃபிஷியராக இருக்க போகிறாங்க. ஓகேங்களா. 1 பில்லியன் ஓகேங்களா. 1 பில்லியன் இவை எந்த வருஷத்துக்குள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2030 ஓகேங்களா. ஸோ இந்த ஃபீச்சரோட நேம் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபார்வர்ட் அப்படின்னு கூடிய ஒரு ஃபீச்சர். யார் லான்ச் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா அஜய் பாங்கா அப்படின்றவங்க. இவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு பேங்க் குரூப்போட பிரசிடென்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அஜய் பாங்கா அப்படின்றவங்க. ஓகேங்களா. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ஃபார்வர்ட் அப்படின்னு கூடிய ஒரு ஃபீச்சரை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which company received in principle approved from the Reserve Bank of India to start primary dealer PD business வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா. எந்த கம்பெனி வந்து இப்போ ரீசெண்டாக RBIலேருந்து அப்ரூவல் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் தான் வந்து ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் லிமிடெட் அந்த கம்பெனி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக இன் பிரின்சிபல் அப்ரூவல் வந்து வாங்கியிருக்காங்க. யார்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. என்ன பர்பஸ்க்கு பார்த்தீங்கன்னா டு ஸ்டார்ட் பிரைமரி டீலர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோசரம். ஓகேங்களா. ஸோ எந்த கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் லிமிடெட் தான். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அதாவது LIC வந்து பார்த்தீங்க அப்படின்னா லான்ச்டு மை LIC அப்படின்னு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சேல்ஸ் சாத்தி அப்படின்னு கூடிய 2 பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பிரைமரிலி ஃபார் விச் பர்பஸ் ரெண்டுமே வந்து என்ன பர்பஸ்க்கு வந்து பிரைமரியாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் சர்வீஸ்க்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சேல்ஸ் சப்போர்ட்டுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே லான்ச் பண்ணியிருக்காங்க. மை LIC பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ்க்கும் அதே சூப்பர் சேல்ஸ் சாத்தி அப்படின்றது பார்த்தீங்கன்னா சேல்ஸ் சப்போர்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2 பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா LIC வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது ரீசெண்டாக. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அக்கார்டிங் டு த இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா IRDA வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் நான் லைஃப் இன்சூரன்ஸ் கிராஸ் டைரக்ட் ப்ரீமியம் இன் ஃபினான்ஷியல் இயர் 26 வந்து எவ்வளோ ரீச் ஆயிருக்கு அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா 3.35 lakh crore வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து இன்சூரன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அவ்வளோ ப்ரீமியம் அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகியிருக்கிறது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் வந்து அதிகமான ப்ரீமியம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க எவ்வளோ ரைஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 9.2% வந்து பார்த்தீங்கன்னா இந்த எப்படி சொல்றதுன்னா கிராஸ் டைரக்ட் ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது. ஓகேங்களா. ஓவராலாக எவ்வளோ ப்ரீமியம் கலெக்ஷன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3,35,918 crores வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியமாக வந்து கலெக்ட் ஆகிருக்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா
In its April 2026 WEO report, the International Monetary Fund projected India's GDP growth for financial year 27 at அதாவது இந்த WEO ரிப்போர்ட் படி ஓகேங்களா இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட ஜிடிபி growth வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகேங்களா ஸோ அந்த ஃபினான்ஷியல் இயர் 27க்கான ப்ரொஜெக்ஷன் எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.5% வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டு ஓகேங்களா வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக் படி. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் கண்ட்ரி எமர்ஜ்ட் as India's largest trading partner in financial year 26. Financial year 26 படி இந்தியாவோட லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னராக எந்த கண்ட்ரி இருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா சைனா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னராக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரையும் இருக்கிறது. ஓகேங்களா சைனா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர். ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா Razorpay partnered with which organization to enable payment integration in AI application. AI applicationோட சேர்ந்து இந்த பேமெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா Razorpayவும் இன்னொரு ஆர்கனைசேஷனும் சேர்ந்து வந்து பார்ட்னர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா ஸோ அது இன்னொரு கம்பெனி என்ன கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா OpenAI. அதாவது Razorpay ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா OpenAI ரெண்டுமே சேர்ந்து ஓகேங்களா ரெண்டு ஆர்கனைசேஷன் ரெண்டு கம்பெனியும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் இன்டகிரேஷனை வந்து AI மூலிமா கொண்டு வரதுக்கான ஒரு அப்ளிகேஷனை வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அக்கார்டிங் டு த இந்தியாஸ் டிஜிட்டல் பேமெண்ட் ரிப்போர்ட் 2025 பை வேர்ல்ட்லைன் SA ஹவு மெனி டிரான்சாக்ஷன்ஸ் வேர் ப்ராசஸ்டு வியா UPI இன் 2025. 2025 UPI மூலியம் மட்டும் மாதிரி டிரான்சாக்ஷன் ஆன ஒரு கவுண்ட் எவ்வளோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஆன கவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 228.5 பில்லியன் கணக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிரான்சாக்ஷன் வந்து அந்த இயரில் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா இது வந்து 2024 கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 33% வந்து பார்த்தீங்கன்னா UPI டிரான்சாக்ஷனோட அதோட கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 33% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா 2024 கம்பேர் பண்ணும்போது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் அண்ட் ஸ்டேட் நியூஸ். இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தூர்தர்ஷன் ஓகேங்களா சைன்ட் அண்ட் MOU வித் விச் ஆர்கனைசேஷன் டு ப்ரொமோட் இந்தியன் கல்ச்சர் குளோபலி. இந்தியாவோட கல்ச்சர் ப்ளஸ் வந்து ஆர்ட் அதனுடைய ஹெரிட்டேஜ் பற்றி அதுக்கான ஒரு ப்ரொமோட் பண்ணுற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா DD அதாவது தூர்தர்ஷன் சேனலும் பார்த்தீங்கன்னா தூர்தர்ஷன் சேனலும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா ஸோ அது இன்னொரு ஆர்கனைசேஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ICCRன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்தியன் கவுன்சில் ஃபார் கல்ச்சுரல் ரிலேஷன் அப்படின்னக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷனை சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்தியாவோட கல்ச்சர் ஹெரிட்டேஜை வந்து ப்ரொமோட் பண்ணுற விதமாக வந்து இந்த MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் சைன்ட் அண்ட் MOU வித் விச் கம்பெனி ஃபார் அர்பன் ரீடெவலப்மெண்ட் இன் டெல்லி. அதாவது ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் கார்பரேஷனும் இன்னொரு கம்பெனியும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. என்ன பர்பஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்பனை வந்து ரீடெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கோசரம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில். ஸோ எந்த ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NBCC இந்தியா லிமிட்டடோட சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த AI பிளாட்ஃபார்ம் சாரல் அதாவது SARAL.AI ஓகேங்களா ஸோ அனௌன்ஸ்டு பை யார் அனௌன்ஸ் பண்ணதுன்னா ஜிதேந்தர் சிங். ஓகேங்களா எய்ம்ஸ் டு சிம்பிளிஃபை என்ன பர்பஸுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த AI வந்து பிளாட்ஃபார்ம் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்ச் பேப்பர்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் வந்து கொண்டு வரதுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த SARAL.AI வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா யார் லான்ச் பண்ணியிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா யூனியன் மினிஸ்டர் ஜிதேந்தர் சிங் அவர் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கான மினிஸ்டர். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்மை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா என்ன பர்பஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பேப்பர்ஸும் இன்னொன்று பேட்டன் பர்பஸ்க்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த AI வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஓகேங்களா சைன் அண்ட் அக்ரிமெண்ட் வித் GE ஏரோஸ்பேஸ் டு செட் அப் அண்ட் MRO ஃபெசிலிட்டிஸ் ஃபார் விச் என்ஜின்ஸ். எந்த என்ஜின்ஸ்க்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸும் ஓகேங்களா IAFம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா GEயோட ஒரு ஏரோஸ்பேஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அக்ரிமெண்ட் அதாவது MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ஃபெசிலிட்டிஸ்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்ஜின் பர்பஸ்க்கு ஓகேங்களா MRO ஃபெசிலிட்டிஸ்க்கான ஒரு என்ஜின் பர்பஸ்க்கோசரம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த என்ஜின் என்ன பார்த்தோம் அப்படின்னா F404IN20 அப்படின்னு கூடிய ஒரு என்ஜின் கோசரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க இந்தியன் ஏர்ஃபோர்ஸும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா GE ஏரோஸ்பேஸ் அப்படின்னு கூடிய கம்பெனியும் சேர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த MRO ஃபெசிலிட்டியை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது MROனா மெயின்டெனன்ஸ் ரிப்பேர் அண்ட் ஓவர்ஹால் அப்படின்னு கூடிய ஒரு ஃபெசிலிட்டி கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ஜின் கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா
The Delhi Dehradun economic corridor was inaugurated by Delhi to Dehradun கான ஒரு economic corridor வந்து inaugurate பண்ணியிருக்காங்க. யார் inaugurate பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெல்லி டு டேராடூனுக்கான எக்கனாமிக் காரிடார் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, இது வந்து டெல்லி டு டேராடூனுக்கான ஒரு கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட், ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதன் மூலயமா பார்த்தீங்க அப்படின்னா டூரிசம் ப்ளஸ் வந்து ட்ரேடு லாஜிஸ்டிக்ஸ், ஸோ ஓவரால் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை வந்து ப்ரொமோட் பண்ணுற விதமாக இந்த எக்கனாமிக் காரிடாரை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, இனாகிரேட் வந்து பண்ணியிருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரிப்போர்ட்ஸ் ஆன் ஈஸ் ஆஃப் டூயிங் ஆர்என்டி இன் இந்தியா வேர் ரிலீஸ்டு பை யார் வந்து இந்த ஈஸ் ஆஃப் டூயிங் ஆர்என்டி வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன் இந்தியா வந்து யார் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா நிதி ஆயோக் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை ரிலீஸ் பண்ணுறது. ஓகேங்களா, 2 ரிப்போர்ட், அதாவது சர்வே ரிப்போர்ட் ஆன் ஈஸ் ஆஃப் டூயிங் ஆர்என்டி இன் இந்தியாவும் ப்ளஸ் வந்து ஈஸ் ஆஃப் டூயிங் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இந்தியான்னு சொல்லிட்டு 2மே வந்து பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, இந்த ரிப்போர்ட் யார் அன்வீல் பண்ணுறாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா சுமன் பெரி அப்படின்றவங்க வந்து அன்வீல் பண்ணுறாங்க. சுமன் பெரின்றவங்க யாருன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா சுமன் பெரி. ஓகேங்களா, இவங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிதி ஆயோக்கோட சேர்மன். ஓகேங்களா, இவங்களோட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் மினிஸ்டர் ஜிதேந்திர சிங்கும் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட் எல்லாமே வந்து அன்வீல் பண்ணுறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா India's first Amravati Quantum Reference Facilities AQRF was inaugurated by யார் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் அமராவதி குவாண்டம் ரெஃபரன்ஸ் ஃபெசிலிட்டியை வந்து இனாகிரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என் சந்திரபாபு நாயுடு அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை இனாகிரேட் பண்ணுறது. இவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திர பிரதேஷோட சிஎம். ஓகேங்களா, ஏபி ஆந்திர பிரதேஷோட சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா என் சந்திரபாபு நாயுடு அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் அமராவதி குவாண்டம் ரெஃபரன்ஸ் ஃபெசிலிட்டியை வந்து லான்ச் பண்ணுறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சமுத்திர சஹாஸ் அப்படின்னு கூடிய இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ப்ளூ வாட்டர் செயிலிங் எக்ஸ்பெடிஷன் பை த ரெஜிமெண்ட் ஆஃப் ஆர்டிலரி வாஸ் ஃபிளாக்ட் ஆஃப் ஃப்ரம் எங்கேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ப்ளூ வாட்டர் செயிலிங் எக்ஸ்பெடிஷன் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மும்பையிலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஃபிளாக் ஆஃப் வந்து ஃபுல்லாகவே பண்ணியிருக்காங்க ஃப்ரம் மும்பையிலேருந்து. ஓகேங்களா, இந்த எக்ஸ்பெடிஷனோட பேர் என்ன, செயிலிங் எக்ஸ்பெடிஷனோட நேம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சமுத்திர சஹாஸ் அப்படின்றது தான் வந்து இதனுடைய நேம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அக்கார்டிங் டு த நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ் NSO சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இந்தியாவோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இன் மார்ச் 2026 வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 5.1% வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டாக இருக்குது ஆஸ் ஆஃப் மார்ச் 2026. யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா NSO படி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா எய்ம்ஸ் டு அச்சீவ் செல்ஃப் சஃபிஷியன்சி இன் கொக்கோ ப்ரொடக்ஷன் பை விச் இயர், எந்த இயருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கான ஒரு கொக்கோ ப்ரொடக்ஷன் வந்து இருக்கும் இந்தியாவில் அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த இயர்க்குள்ளே அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2040 வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒரு டார்கெட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சிப் ஃபேப்ரிகேஷன் சிஸ் அட் தொலேரா வில் பி செட்டப் பை யாரால் செட்டப் பண்ண முடியுது, அதாவது அதை வந்து செட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டாடா குரூப்போட சப்சிடரி, டாடா குரூப்போட ஒரு கம்பெனிஸ் தான். ஓகேங்களா, அதாவது டாடா குரூப் செமிகண்டக்டர்ஸ் மேனுஃபேக்சரிங் பிரைவேட் லிமிடெட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சிப் ஃபேப்ரிகேஷன் செஸ்ஸை வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா தொலேரா அப்படின்னு கூடிய ஒரு பிளேஸில் வந்து செட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா the first BRICS health working group meeting for 2026 was chaired by, அதாவது ஃபர்ஸ்ட் பிரிக்ஸ்க்கான ஒரு ஹெல்த் ஒர்க்கிங் குரூப் மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க 2026 யாரோட தலைமையில் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா புனியா சலீலா ஸ்ரீவத்சவ் அப்படின்றவங்களோட ஒரு தலைமையில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து சேர் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேரோட செக்ரட்டரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புனியா சலியா ஸ்ரீவத்சவ் அப்படின்றவங்க. ஓகேங்களா, இவங்களோட தலைமையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரிக்ஸ் ஹெல்த் ஒர்க்கிங் குரூப் மீட்டிங்கை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நியூ டெல்லியில் தான் வந்து கண்டக்ட் பண்ணுறது இந்த மீட்டிங். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விச் ஸ்டேட் அப்ரூவ்ட் எ கமிட்டி டு டிராஃப்ட் த ஃப்ரேம்ஒர்க் ஃபார் இம்ப்ளிமெண்டிங் த யூனிஃபார்ம் சிவில் கோடை வந்து டிராஃப்ட் பண்ணுறதுக்கான ஸ்டேட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ஸ்டேட் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா சத்தீஸ்கரில் தான் வந்து இது வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. யார் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் சத்தீஸ்கர் யாரோட தலைமையில் பார்த்தீங்க அப்படின்னா விஷ்ணு டியோ சாய் அவங்களோட தலைமையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணி இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடை வந்து
ஃப்ரேம் ஒர்க் பண்ணி இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, எங்கன்னு பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கட்சில். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா the artificial intelligence governance and economic group AIGEGன்னு சொல்லுவாங்க was constituted by which ministry, எந்த மினிஸ்ட்ரியால வந்து பார்த்தீங்கன்னா இந்த AIGEG வந்து கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐடி. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த AIGEG வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டியூட் வந்து பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா the வாணி ஸ்கீம், அதாவது இதோட 3rd எடிஷன் வந்து யார் லான்ச் பண்ணாங்க, வாஸ் லான்ச்டு பை யாரால பார்த்தீங்க அப்படின்னா ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன், அதாவது AICTE. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாணி ஸ்கீமோட 3rd எடிஷனை வந்து லான்ச் பண்ணுறது. ஓகேங்களா, இந்த வாணிக்கான இந்த வாணி ஸ்கீம் அந்த VANIக்கான எக்ஸ்பென்ஷன் தெரிஞ்சால் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஓகேங்களா, ஸோ யார் லான்ச் 3rd எடிஷன் வந்து யார் லான்ச் பண்ணாங்கன்னா ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் AICTE தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா Ministry of MSME signed an MOU with which organization to improve logistic efficiency, அதாவது லாஜிஸ்டிக்ஸ்க்கான ஒரு எஃபிஷியன்சியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் MSMEயும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆர்கனைசேஷனும் சேர்ந்து ஒரு MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இன்னொரு ஆர்கனைசேஷன் எது அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா NICDC லாஜிஸ்டிக்ஸ் டேட்டா சர்வீஸ் லிமிட்டடோட சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியும் ப்ளஸ் வந்து MSME மினிஸ்ட்ரியும் வந்து சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக்ஸை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ண அதோட எஃபிஷியன்சி வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த MOU வந்து சைன் பண்ணியிருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த ஜாகத் ஜோட் ஸ்ரீ குரு கிரந்த் சாஹிப் சட்கர் அமெண்ட்மெண்ட் பில் 2026 வாஸ் பாஸ்டு பை எந்த ஸ்டேட் அசம்பிளியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இதோட நேம் பார்த்தீங்கன்னா ஜாகத் ஜோட் ஸ்ரீ குரு கிரந்த் சாஹிப் சட்கர் அமெண்ட்மெண்ட் பில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் ஸ்டேட் டிக்ளேர்டு த காசி அண்ட் கரோ அப்படின்னக்கூடிய 2 அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அலாங் வித் இங்கிலீஷோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டேட் எது அப்படின்றது பார்த்தீங்கன்னா மேகாலயாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேகாலயா அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆர்டினன்ஸ் 2026 படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ரூவல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த 2 லாங்குவேஜும் காசி அண்ட் கரோ அப்படின்னக்கூடிய இந்த 2 லாங்குவேஜும் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் கம்யூனிகேஷனில் வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆர்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எதற்கோசரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க உள்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ரீஜனல் லாங்குவேஜஸை வந்து ப்ரொமோட் பண்ணுற விதமாக அதை வந்து பாதுகாக்கிற விதமாகவும் ப்ரொமோட் பண்ணுற விதமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப் வந்து எடுத்திருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா மேகாலயா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த பிரதான் மந்திரி கிராம் சதாக் யோஜனா PMGSY ஃபேஸ் 3 3வது ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் டில் எந்த இயர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 2028 வரையும் பார்த்தீங்கன்னா இந்த பிரதான் மந்திரி கிராம் சதாக் யோஜனா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீம் வந்து எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுப்பேன். சரிங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விஸ்வசூத்ரா views of India for the world initiative was launched at which event, எந்த ஈவெண்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஸ்வசூத்ரா வியூஸ் ஆஃப் இந்தியா ஃபார் த வேர்ல்ட் அப்படின்னக்கூடிய ஒரு இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ஈவெண்ட்டில் வந்து இந்த இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா ஃபெமினா மிஸ் இந்தியா அப்படின்னக்கூடிய ஒரு இனிஷியேட்டிவில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, விஸ்வசூத்ரா வியூஸ் ஆஃப் இந்தியா ஃபார் த வேர்ல்ட் அப்படின்னக்கூடிய ஒரு இனிஷியேட்டிவ் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, இந்த ஃபெமினா மிஸ் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா எத்தனாவது எடிஷன்னா 61st எடிஷன் இது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா the AIGEG will receive the technical support from which committee, எந்த கமிட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த AIGEGக்கான ஒரு சப்போர்ட் வந்து ரிசீவ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா AIGEGக்கான எக்ஸ்பேன்ஷன் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கவர்னன்ஸ் அண்ட் எக்கனாமிக் குரூப் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான எக்ஸ்பேன்ஷன். ஸோ இதுக்கான டெக்னிக்கல் சப்போர்ட் ஃப்ரம் விச் கமிட்டி, எந்த கமிட்டிலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி அண்ட் பாலிசி எக்ஸ்பர்ட் கமிட்டி அவங்ககிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா இவங்களுக்கான டெக்னிக்கல் சப்போர்ட் ஃபுல்லாக வந்து ரிசீவ் ஆகுறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த இனாகரல் பிரிக்ஸ் அகாடமிக் ஃபோரம் 2026 வாஸ் ஹோஸ்டட் இன் எந்த பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்ஸோட அகாடமிக் ஃபோரம் வந்து இனாகரல் பண்ணியிருக்காங்க அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நியூ டெல்லியில் தான் இதுக்கான இனாகரல் ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. பிரிக்ஸோட அகாடமிக் ஃபோரம் அப்படின்னு கூடிய ஒரு ஃபோரம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த பாரத் மேரிடைம் இன்சூரன்ஸ் பூல் BMI பூல் எய்ம்ஸ் டு பிரைமரிலி சப்போர்ட் வித் செக்டர், எந்த செக்டரை வந்து ப்ரொமோட் பண்ணுற விதமாக இந்த BMI பூல் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிப்பிங்கும் மேரிடைமும் ப்ரொமோட் பண்ணுற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த BMI பூல் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, பிரைமரி அதாவது ஃபஸ்ட்டு எதுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா ஷிப்பிங்க்கும் ப்ளஸ் வந்து மேரிடைமுக்கும் வந்து ப்ரொமோட் பண்ணுற விதமாக இந்த பாரத் மேரிடைம் இன்சூரன்ஸ் பூல் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா,
நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் நியூஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா சைன்ட் அண்ட் MOU வித் விச் கண்ட்ரி டு கன்ஸ்ட்ரக்ட் எ ஸ்கூல் இன் NAYPYITAW அப்படின்னக்கூடிய ஒரு பிளேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கூல் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு இந்தியாவும் இன்னொரு கண்ட்ரியும் வந்து சேர்ந்து ஒரு MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கண்ட்ரி எது அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா மியான்மரோட சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கூல் அதாவது NAYPYI TAW அப்படின்னு கூடாது. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மியான்மரோட கேபிட்டல் தான் இந்த பிளேஸ். ஓகேங்களா, இந்த NAYPYI TAW அப்படின்னு கூடிய இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மியான்மரோட கேபிட்டல். ஸோ அங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கோசரம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட கவர்மெண்ட்டும் மியான்மரோட கவர்மெண்ட்டும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒரு MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா the 9th edition of Indian Ocean Conference 2026 was held in which city? எந்த சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட 9th edition ஓகேங்களா இந்தியன் ஓஷன் கான்ஃபரன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ட் லூயிஸ் அப்படின்னு கூடிய ஒரு பிளேஸில் தான் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த போர்ட் லூயிஸ் அப்படின்றது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொரிஷியஸில் வந்து இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ். இங்கே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட ஓஷன் கான்ஃபரன்ஸ் 9th edition வந்து கண்டக்ட் பண்ணுறது. ஓகேங்களா, இந்த 2026க்கான தீமா என்னன்னு வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கலெக்டிவ் ஸ்டீவ் வார்ஷிப் ஃபார் த இந்தியன் ஓஷன் கவர்னன்ஸ் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 9th editionக்கான தீமா வச்சுருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அக்கார்டிங் டு த DPIIT டேட்டா விச் கண்ட்ரி வாஸ் த லார்ஜஸ்ட் சோர்ஸ் ஆஃப் FDI into India during April to December 2026 படி பார்க்கும்போது எந்த கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் சோர்ஸ் ஆஃப் FDIல வந்து இருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா FDI மீன்ஸ் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எந்த கண்ட்ரி டாப் பிளேஸில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் பிளேஸில் வந்து இருக்கிறது. ஓகேங்களா, ஓகேங்களா, அதர் மேஜர் கான்ட்ரிபியூஷன் அதாவது மற்ற கண்ட்ரிஸ் வேறு எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா USA பார்த்தீங்க அப்படின்னா 7.8 பில்லியன் இருக்குது. மொரிஷியஸ் வந்து USD டாலரில் 8 பில்லியனில் வந்து இருக்கிறது. ஓகேங்களா, ஸோ இதில் மெயினாக மேஜராக வந்து எந்த கண்ட்ரி வந்து டாப் பிளேஸில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் தான் வந்து பார்த்தீங்கன்னா FDIல வந்து அதிகமாக இருக்கக்கூடிய பிளேசஸ். ஓகேங்களா, லார்ஜஸ்ட் சோர்ஸ் ஃபார் இந்தியாவுக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அவார்ட்ஸும் ப்ளஸ் வந்து ரேங்கிங் அண்ட் ரிப்போர்ட்ஸு. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹூ ரிசீவ்டு த 9th ப்ரொஃபஸர் MS சுவாமிநாதன் அவார்ட் 2024-25 ஃபார் கான்ட்ரிபியூஷன் டு கிளைமேட் ரெசிலியன்ட் அக்ரிகல்ச்சருக்கு வந்து அவருடைய செயல் திறமைக்கோசரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த MS சுவாமிநாதன் அவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யாருக்கு அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீனிவாச ராவ் அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்ரீனிவாச ராவ்ன்றவங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டோட டைரக்டர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டோட டைரக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீனிவாச ராவ் அப்படின்றவங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ப்ரொஃபஸர் MS சுவாமிநாதன் அவார்டு வந்து எங்கே கண்டக்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் தெலுங்கானாவில் தான் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அங்கே தான் வந்து இந்த அவார்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க. யார் ப்ரெசென்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெங்கையா நாயுடு அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசென்ட் பண்ணது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who was crowned Miss Sek India 2026 in Mumbai. மும்பையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிஸ் செக் இந்தியா அப்படின்னு கூடிய ஒரு அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க மும்பையில். ஓகேங்களா, யார் ஆர்கனைஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹிரோமா இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு கூடிய ஒரு கம்பெனி அதாவது ஒரு கம்பெனி தான் வந்து கொடுத்துருக்கிறது. ஓகேங்களா, ஸோ யாருக்கு வந்து இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா நிஷிதா யோகேஷ் அந்தர்கர் அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிஸ் செக் இந்தியா அப்படின்னு கூடிய ஒரு அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அக்கார்டிங் டு த April 2026 WEO பை த இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் இந்தியாஸ் GDP growth எவ்வளோ இந்தியாவோட குளோபல் GDP ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிளேஸ்லேருந்து எந்த பிளேஸ்க்கு வந்து ஸ்லிப் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6th பிளேஸ்க்கு வந்து ஸ்கிப் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸ்லிப் ஆகிருக்கு. ஸோ ப்ரீவியஸாக எந்த பிளேஸில் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 4th பிளேஸில் இருந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 6th பிளேஸ்க்கு வந்து ஸ்லிப் ஆகிருக்கு. ஓகேங்களா, அதாவது கீழே டவுன் ஆகிருக்கிறது. ஓகேங்களா, எந்த ரிப்போர்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா IMF ரிப்போர்ட் படி. ஓகேங்களா, யார் ரிலீஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக் அவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, அதன்படி இந்தியாவோட ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 6th பிளேஸில் வந்து இருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who was awarded as the Harvard South Asian Person of the Year 2026 award வந்து யார் வின் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயனி குப்தா அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா Person of the Year award வந்து 2026 படி யார் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா ஹார்வர்ட் சவுத் ஏஷியன் அசோசியேஷன் தான் வந்து கொடுத்துருக்கிறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which Indian botanist received the WWF National Award at the
எக்கோ யூத் இனோவேஷன் சமிட் 2026 எந்த இந்தியன் பொட்டானிஸ்ட்க்கு வந்து யாருக்கு வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என் அலிம் யூசப் அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து ஒரு இந்தியன் பொட்டனிஸ்ட். அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா WWF நேஷனல் வேர்ல்டு வந்து அதாவது வேர்ல்டு வைடு ஃபண்ட் ஓகேங்களா ஃபார் நேச்சர் அட் த நேஷனல் எக்கோ யூத் இனோவேஷன் சமிட் 2026 வந்து இதுக்கான அவார்டு வந்து இவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க என் அலிம் யூசப் அப்படின்றவங்களுக்கு ஓகேங்களா. எங்கே இதை கண்டக்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹைதராபாத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை கண்டக்ட் பண்ணியிருக்கிறது ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹூ பிகேம் த 24th சீஃப் மினிஸ்டர் ஆஃப் பீகார். பீகாரோட 24th சீஃப் மினிஸ்டராக யார் வந்து ஆகியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சமரத் சௌத்ரி அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீகாரோட சீஃப் மினிஸ்டராக வந்து பதவி ஏற்றிருக்காங்க. எத்தனாவது சீஃப் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா 24th சீஃப் மினிஸ்டர் இவங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபோசிஸ் அப்பாயிண்டட் த விச் குளோபல் டென்னிஸ் ஸ்டார் அஸ் இஸ் பிராண்ட் அம்பாசிடர். எந்த டென்னிஸ் ஸ்டாரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபோசிஸ் வந்து பிராண்ட் அம்பாசிடராக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா கார்லஸ் அல்கரஸ் அப்படின்றவங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிராண்ட் அம்பாசிடராக வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணியிருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who was elected as the new president of Iraq. ஈராக்கோட நியூ பிரசிடெண்ட்டாக வந்து யார் எலெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நிசர் முகமது சயீத் ஹமெடி அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈராக்கோட நியூ பிரசிடெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆகிருக்கிறது ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அனிதா சௌத்ரி ரிசீவ்டு த WWF மச்சிச்லி நேஷனல் அவார்ட் ஃபார் த ஒர்க். என்ன ஒர்க்குக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா அனிதா சௌத்ரிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவார்ட் ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா வைல்ட் லைஃப் கன்சர்வேஷனுக்கோசரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து இந்த அவார்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ என்ன அவார்ட்னு பார்த்தீங்கன்னா WWF மச்சிச்லி நேஷனல் அவார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஒர்க் வந்து மெயினாக எதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் பர்பஸ்க்கோசரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. மச்சிச்லி அப்படின்னக்கூடிய ஒரு நேஷனல் அவார்ட் அனிதா சௌத்ரி அப்படின்றவங்களுக்கு ஓகேங்களா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த வைல்ட் லைஃப் சேன்ச்சுரினா ஷேர்கா வைல்ட் லைஃப் சேன்ச்சுரியில் அவங்களுக்கு பண்ண ஒரு கன்சர்வேஷன் பர்பஸ்க்கோசரம் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா The Central Ayurveda Research Institute Bangalore received ISO certificate ஓகேங்களா 15189 2022 accreditation வந்து கொடுத்துருக்காங்க. from which body எதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் அக்ரெடிடேஷன் போர்ட் ஃபார் டெஸ்டிங் அண்ட் கேலிப்ரேஷன் லெபார்டரிஸ் அப்படின்னு கூடிய இந்த NABL இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ சென்ட்ரல் ஆயுர்வேதிக் ரிசர்ச் இன்ஸ்டியூட் எங்கன்னா பெங்களூர் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ISO வந்து கிரெடென்ஷியலை வந்து வாங்கியிருக்கிறது ஓகேங்களா. எதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேஷனல் அக்ரெடிடேஷன் போர்ட் ஃபார் டெஸ்டிங் அண்ட் கேலிப்ரேஷன் லெபார்டரிஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ISO வந்து பெற்றிருக்கிறது ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அப்பாயின்மெண்ட்ஸ் ரெசிக்னேஷன் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் who was re-elected as the president of டிஜ்போட்டி ஃபார் த 6th consecutive டேர்மாக வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட்டாக ரீஎலெக்ட் ஆகியிருக்காங்க ஓகேங்களா. அவரோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்மாயில் ஓமர் குல்லே அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனாவது கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்னா 6th consecutive டேர்மாக வந்து அப்பாயின்மெண்ட் ஆகிறது ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் ரீஎலெக்ட் ஆகியிருக்காங்க பிரசிடெண்ட்டாக. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் ஈனாம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. லான்ச் இன் 2016 எய்ம்ஸ் டு கிரியேட் விச் சிஸ்டம் ஃபார் அக்ரிகல்ச்சரல் ட்ரேட். எதை வந்து மையமாக வச்சு இந்த ஈனாம் அப்படின்னக்கூடிய ஒரு ஃபீச்சரை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஒன் நேஷன் ஒன் மார்க்கெட் அப்படின்னக்கூடிய ஒரு ஃபீச்சருக்கோசரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈனாம்ன்றதை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா. ஸோ எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2016 வந்து லான்ச் பண்ண இந்த ஸ்கீம் ஓகேங்களா. இப்போ ரீசெண்டான நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூபிஐ நெஃப்ட் RTGS இந்த மாதிரி சொல்லக்கூடிய பேமெண்ட்ஸ் எல்லாமே வந்து டைரக்ட் பேமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஃபார்மரோட பேங்க் அக்கௌண்ட்ஸ் போகிற மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனேபிள் வந்து பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த நியூலி டிஸ்கவர்ட் கெக்கோ ஸ்பீசியஸ் கிரைட்டோடாக்டிலஸ் ரைமனோ நைன்ஸ் அப்படின்னக்கூடிய ஒரு ஸ்பீசியஸை வந்து ஃபவுண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. எந்த ஸ்டேட்லேருந்து இந்த நியூ ஸ்பீசியஸ் கெக்கோ ஸ்பீசியஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அசாம்லேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூ ஸ்பீசியஸை வந்து ஃபைண்ட் அவுட் வந்து பண்ணியிருக்கிறது ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த ஆர்டெமிஸ் 2 ஓகேங்களா. ஆர்டெமிஸ் 2 அப்படின்னக்கூடிய ஒரு மிஷின் ஆஃப் நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் NASA ஓகேங்களா யூஸ்டு விச் ஸ்பேஸ் கிராஃப்ட் ஃபார் இட்ஸ் லூனார் ஜேர்னி. அந்த லூனார் ஜேர்னி போகிறதுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு
ஸ்பேஸ் ஏர்க்ராஃப்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்பேஸ் ஏர்க்ராஃப்டோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரியன் அப்படின்னு கூடிய தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் ஏர்க்ராஃப்ட். இதுக்கு வந்து இன்டெகிரிட்டி அப்படின்னு கூடிய ஒரு நேமும் வந்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 டேக்கான ஜேர்னி ப்ளஸ் அரௌண்ட் வந்துட்டு போகிறதுக்கு. ஓகேங்களா, ஸோ இதோட மிஷின்கான நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிமிஸ் செகண்ட் மிஷின் அப்படின்னு கூடிய ஒரு மிஷின். ஓகேங்களா, நாசா தான் வந்து இது வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, சேஃப்லி ரிட்டன் டு எர்த்துக்கு வந்து வர்றதுக்கு. ஓகேங்களா, அதனுடைய போகக்கூடிய அந்த ஸ்பேஸ் கிராஃப்டோட நேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓரியன் அப்படின்னு கூடிய நேம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which organization is developing G20 satellite mission planned for launch in 2027 லான்ச் பண்ண இருக்கக்கூடிய இந்த G20 satellite mission plan வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆர்கனைசேஷன் பிளான் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரோ தான், அதாவது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான டெவலப்பிங் வந்து ஃபுல்லாக பண்ணுறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which country launched the National Space Technology Memorandum 3 NSTM 3ன்னு சொல்லுவாங்க for ஸ்பேஸ் நியூக்ளியர் பவர் சிஸ்டத்துக்கோசரம் எந்த கண்ட்ரி வந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான் வந்து இதுக்கான ஸ்டெப்ஸ் NSTM லான்ச் பண்ணுறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who was appointed as the India's High Commissioner to Bangladesh in April 2026. இந்தியாவோட ஒரு ஹை கமிஷனர் வந்து எதுக்குன்னா பங்களாதேஷ்க்கு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, பங்களாதேஷ்க்கு. ஸோ யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தினேஷ் திரிவேடி அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா தினேஷ் திரிவேடி அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட ஹை கமிஷனர் டு பங்களாதேஷ்க்கு வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணுறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அப்பாயின்மெண்ட்ஸ் ரெசிக்னேஷன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உமன் T20s சேலஞ்ச் ட்ராபி 2026 இன்ட்ரடியூஸ்ட் பை விச் இந்தியன் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் வாஸ் ஹெல்ட் இன் விச் கண்ட்ரி. எந்த கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட இது வந்து ஸ்போர்ட்ஸ் நியூஸ். ஓகேங்களா, ஸோ டாபிக் வந்து ஸ்போர்ட்ஸ் நியூஸ். ஃபர்ஸ்ட் உமன் T20s சேலஞ்ச் ட்ராபி 2026 இன்ட்ரடியூஸ்ட் பை இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் எல்லின் எந்த கண்ட்ரியில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருவாண்டா அப்படின்னு கூடிய ஒரு கண்ட்ரியில் தான் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, எங்கன்னா இட்டாலி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 டீம்ஸ் வந்து அதாவது கண்டக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரவாண்டா அப்படின்னக்கூடிய ஒரு பிளேஸில், கிகாலி அப்படின்னக்கூடிய பிளேஸில் தான் வந்து ரிவாண்டாவில் இருக்கக்கூடிய கிகாலி அப்படின்னக்கூடிய ஒரு பிளேஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உமன்ஸ் T20 சேலஞ்ச் ட்ராஃபி வந்து கண்டக்ட் பண்ணுறது. ஓகேங்களா, அதாவது உமன் கிரிக்கெட்டை வந்து ப்ரொமோட் பண்ணுற விதமாக இந்த ட்ராஃபி T20I வந்து ஃபஸ்ட்டு உமன் T20 வந்து கண்டக்ட் பண்ணுறது. ஓகேங்களா, இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 டீம்ஸ் வந்து இருக்காங்க. ரவாண்டா, இட்டாலி, நேபாள், US அண்ட் இந்த ஸ்டேட்ஸ் எல்லாமே வந்து இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது. ஓகேங்களா, 5 கண்ட்ரிஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா The anthology Divya Bharat Window to the Soul of India was launched by இந்த புக்கை வந்து லான்ச் பண்ணது யார் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா நிதி ஆயோக் தான் வந்து லான்ச் பண்ணக்கூடிய ஒரு இந்த ஆந்தாலஜி. இதோட டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா திவ்யா பாரத் A Window to the Soul of India அப்படின்னக்கூடிய ஒரு ஆந்தாலஜி தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டூரிசத்தை வந்து அதாவது ப்ரொமோட் பண்ணுற விதமாக வந்து லான்ச் பண்ணுது. யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சுமன் பெரி அப்படின்றவங்க தான் வந்து நிதி ஆயோக்கோட வைஸ் சேர்மன் அவர் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூ டெல்லியில் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா INS சுதர்ஷினி ரீச்டு த கேசப்ளாங்கா ஆஸ் எ பார்ட் ஆஃப் விச் மிஷன். எந்த மிஷின் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா INS சுதர்ஷினி வந்து ரீச் ஆகிருக்கு எங்கன்னு பார்த்தீங்கன்னா கேசப்ளான்ஸில் வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. எந்த மிஷின் கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோகயான் 26 அப்படின்னு கூடிய ஒரு மிஷின் கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் நேவி ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா INS சுதர்ஷினி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேசப்ளான்ஸா அப்படின்னு கூடிய ஒரு பிளேஸை வந்து ரீச் ஆகிருக்கிறேன். ஓகேங்களா, எந்த விஷன் பார்த்தீங்க அப்படின்னா மகாசாகர் விஷனுக்கு கீழே. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் HAL வந்து சைன் அண்ட் MOU வித் அக்ரிமெண்ட் GE ஏரோஸ்பேஸ் ஃபார் கோ ப்ரொடக்ஷன் ஃபார் விச் என்ஜின் மின்னி ப்ரீவியஸாகவும் பார்த்தோம். இது பார்த்தீங்க அப்படின்னா 414 F414 இன்னொரு ஜெட் என்ஜின் கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஜெட்டோட என்ஜின் கோசரம் பார்த்தீங்கன்னா அதாவது இந்தியன் இது முன்ன பார்த்தது வேற, இது வந்து பார்த்தீங்கன்னா GE ஏரோஸ்பேஸோட HALோட சேர்ந்து பண்ணுறது. ஓகேங்களா, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெடும் ப்ளஸ் வந்து GE ஏரோஸ்பேஸும் சேர்ந்து அக்ரிமெண்ட் போட்டு ஒரு ஜெட் என்ஜினுக்கான ஒரு ப்ரொடக்ஷன். ஓகேங்களா, கோ ப்ரொடக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன என்ஜின் பார்த்தீங்கன்னா F414க்கான என்ஜின்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரேடியோ சிக்கிம் சுந்தரி 88.4 FM லான்ச்டு பை த இந்தியன் ஆர்மி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இஸ் லொக்கேட்டட் இன் விச் ஸ்டேட், எந்த ஸ்டேட்டில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நேம்லே இருக்குது சிக்கிம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் இந்தியன் பேர் ஓன் த கோல்டு இன் த மிக்ஸ்டு டீம் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் ஈவெண்ட் அட் த ISSF வேர்ல்டு கப் 2026. யார் வந்து வின் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா முகேஷ் நீலாவலி
பலக் குலியா அப்படின்னக்கூடிய 2 பேரும் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு மெடல் வந்து வின் பண்ணிட்டு இருக்கிறது. ஓகேங்களா, எதுன்னு பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் ஈவெண்ட்டில். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who became the first Indian woman to win the FIDE Women Candidate Tournament 2026ல வந்து வின் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர் வைஷாலி. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் டு வின் FIDE உமன்ஸ் கேண்டிடேட் டோர்னமெண்ட்டில் வந்து வின் பண்ணியிருக்கிறது ஆர் வைஷாலி. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who was named the ICC Men's Player of the Month for March 2026. யார் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிசியோட மென்ஸ் பிளேயர் ஆஃப் த மந்த் அவார்டு வந்து வின் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சங் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர் ஆஃப் த அவார்டு வந்து வின் பண்ணியிருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா at the Asian Boxing Championship 2026 which country secured the top position. எந்த கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா டாப் பொசிஷனில் இருக்காங்க as of Asian Boxing Championship அந்த மெடல் வைஸில் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கஜகஸ்தான் தான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் பிளேஸில் வந்து இருக்கக்கூடிய பிளேஸ் கண்ட்ரி. ஓகேங்களா, ஏஷியன் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் 2026ல படி. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் கண்ட்ரி டாப்டு த மெடல் டேலி அட் த பேட்மிண்டன் ஏஷியன் சாம்பியன்ஷிப். பேட்மிண்டன் ஏஷியன் சாம்பியன்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கண்ட்ரி வந்து டாப் பிளேஸில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சவுத் கொரியா தான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் பிளேஸில் இருக்கிறது. இந்த பேட்மிண்டன் ஏஷியா சாம்பியன்ஷிப் பார்த்தீங்கன்னா எத்தனாவது எடிஷனாக கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா 43rd எடிஷனாக வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, எங்கே கண்டக்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்மிண்டன் ஏஷியா சாம்பியன்ஷிப் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கிறது. அதில் டாப் பிளேஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சவுத் கொரியா தான் வந்து டாப் பிளேஸில் இருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டேஸ் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா போஹா பிஹு அப்படின்னக்கூடிய அதாவது ரொங்கோலி பிஹு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டில் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ அது எந்த ஸ்டேட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசாம் ஸ்டேட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் டான்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணுறது. ஓகேங்களா, பிஹு அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா அசாம்ன்றதை ஞாபகம் வந்துடணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு ஹீமோபிலியா டே இஸ் அப்சர்வ் ஆன் விச் இயர். எந்த டேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு ஹோமியோபிலியா டே வந்து அப்சர்வ் பண்ணுறோம், ஹீமோபிலியா டே வந்து அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 17 வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹீமோபிலியா டே வந்து அப்சர்வ் பண்ணுறோம். என்ன பர்பஸ்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா டு ஸ்ப்ரெட் அவேர்னஸ் அபவுட் ஹீமோபிலியாவுக்கான ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கோசரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டே வந்து அப்சர்வ் பண்ணுறோம். இந்த 2026க்கான தீம் பார்த்தோம் அப்படின்னா 2026க்கான தீம் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்விட்டபிள் ஆக்சஸ் ஃபார் ஆல் ரெகக்னைசிங் ஆல் ப்ளீடிங் டிஸார்டர் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2026க்கான தீம். ஓகேங்களா, ஈக்விட்டபிள் ஆக்சஸ் ஃபார் ஆல் எல்லாருக்கும் சமமான ஒரு ஆக்சஸ் இருக்கணும் ப்ளஸ் ரெகக்னைசிங் ஆல் ப்ளீடிங் டிஸார்டர் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2026க்கான தீம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டே இஸ் ரெகக்னைஸ்டு பை விச் ஆர்கனைசேஷன். எப்போ அப்சர்வ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 18 வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டேவாக நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். எந்த ஆர்கனைசேஷன் வந்து இந்த டே வந்து அஃபிஷியலாக ரெகக்னைஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேக்கான அப்சர்வ் வந்து கொடுத்துருக்கிறது. ஓகேங்களா, இந்த யார் அதாவது ரெகக்னைஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா யுனெஸ்கோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேவை வந்து ரெகக்னைஸ் வந்து பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, ஏப்ரல் 18 வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டேவாக நம்ம அப்சர்வ் பண்ணுறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் த தீம் ஆஃப் த வேர்ல்டு லிவர் டே. லிவர் டே ஃபஸ்ட்டு நம்ம எப்போ அப்சர்வ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 19 வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லிவர் டே வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். இந்த 2026க்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலிட் ஹேபிட்ஸ் ஸ்ட்ராங் லிவர் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா 2026க்கான தீம். ஓகேங்களா, ஏப்ரல் 19 வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணுறது வேர்ல்டு லிவர் டே. அதுக்கான தீம் பார்த்தீங்கன்னா சாலிட் ஹேபிட்ஸ் ஸ்ட்ராங் லிவர் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2026க்கான தீம். இதன் மூலமா பார்த்தீங்கன்னா லிவருக்கான ஒரு ஹெல்த்தி லைஃபாக வந்து நம்ம இருக்கணும், அதை வந்து பாதுகாக்கிற விதமாக நம்ம நல்ல ஃபுட்டு லைஃப் ஸ்டைல் எல்லாமே வந்து சூஸ் பண்ணி கரெக்டாக இருக்கணும் அப்படின்றத வந்து அவேர்னஸும் ப்ளஸ் வந்து அதை வந்து ப்ரொமோட் பண்ணுற விதமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிவர் ரிலேட்டடான டிசீஸ் எல்லாமே வந்து மக்களுக்கான ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டே வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் சிவில் சர்வீஸ் டே இன் இந்தியா இஸ் அப்சர்வ் ஆன் விச் டேட். எந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் சிவில் சர்வீஸ் டே அப்சர்வ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 21 பார்த்தீங்கன்னா நேஷனல் சிவில் சர்வீஸ் டே வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கான குயிஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா த நியூலி டிஸ்கவர்ட் கெக்கோ ஸ்பீசிஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, அதாவது அதனுடைய சயின்டிஃபிக் நேம் பார்த்தீங்க அப்படின்னா கைரட்டோடா டாக்டிலஸ் ரைமனோனைனிஸ் அப்படின்னக்கூடிய ஒரு ஸ்பீசியஸ் கெக்கோ ஸ்பீசியஸ் வாஸ் ஃபவுண்ட் இன் விச் ஸ்டேட். எந்த ஸ்டேட்டில் வந்து இந்த நியூ ஸ்பீசியஸ் வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த குயிஸ் கொஸ்டினுக்கான ஆன்சர் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா த ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் இந்தியா சைன்ட் அண்ட் MOU வித் விச் ரெகுலேட்டர் டு காம்பேட் மணி லாண்டரிங்கை வந்து தடுக்கிற விதமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ராடன்ஸ் மற்றது எல்லாமே தடுக்கிற விதமாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் இந்தியாவும் ப்ளஸ் வந்து இன்னொரு ரெகுலேட்டர் அதாவது இன்னொரு கம்பெனியும் வந்து சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இன்னொரு கம்பெனி என்ன அப்படின்றத வந்து சொல்லிட்டு
சொல்லிட்டு ரெண்டு குயிஸ் கொஸ்டினுக்கான ஆன்சர் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபார் மோர் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பாய்.